தமிழ்நாட்டு அரசியல் களம் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு பிறகு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது பாலியல் குற்றங்கள் கூடிருச்சு, கொலையும் கொள்ளையும் ஏறிடுச்சு, போதையாராய் ஓடிருச்சு, நாடே சுடுகாடாய் மாறிடுச்சு. எதையும் நீங்க சரி செய்யல, எதற்கும் உரிய வழி செய்யல. வாயை திறங்க சிஎம் சார், கொஞ்சம் வாயை திறங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மாண்புமிகு திரு முஸ்தபா அவர்கள் இணைறார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ஏற்கனவே ஆயுத நிகழ்ச்சியில இணைந்திருந்தாலும் கூட அரங்கத்துக்கு வரக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சீக்கிரம் விவாதத்துல இருந்தெல்லாம் போயிடுங்க, அமைச்சரவைக்கு போயிடுங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்னைக்கு வைகோவோட பையன் பேசுறாரு. என்ன சொல்றான் அந்த சின்ன பாலகன்? அடுத்து தாவேகா 65% வாக்குகளை பெறும். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகலட்சணம் வேணும் இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. விஜய் சிறப்பாக செயல்படுகிறார். அவர் பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது. ஏய் நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தான் இருக்கு. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன் பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள். சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைக்கோவை நம்பி போனா வாழவே முடியாது. தாவேகா இண்டிவிஜுவலா ஒரு 35% பெரிய விஷயம் தான். பட் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 கூட அடிக்கலாம். ஆனா தொடர்ந்து 20 ஓவர் நிக்கணும்ல பேட்ஸ்மேன். அதுக்குள்ள வரக்கூடிய ஸ்கஃபிள், ஸ்பின் பவுலிங், கூக்லி, ஃபாஸ்ட் பவுலிங், யாக்கர், இதெல்லாத்தையும் அந்த பேட்ஸ்மேன் தாங்கணும். அதுதான் இப்போ அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. அவர் கிரிக்கெட் தெரியாதுங்க. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? விஜய் வெர்சஸ் உதய் தானா இல்ல திரு ஸ்டாலின் இன்னமும் கூட அவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப் பாப்பீங்களா? சூரியவன்ஷின்னு ஒரு சின்ன பையன் வரலாம் டீமுக்கு, ஆனா கேப்டன் ரோஹித் சர்மாவா தான் இருப்பாரு. ரைட்டுங்களா? ரோஹித் சர்மா கேப்டனாவே இல்லைங்க. இல்ல போது என்னால யாரை எழுப்பி விட்டது? ஆதவர்ஜுனா ஒவ்வொரு இடத்துலயுமே மோரோவர் அவர் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் மாரத்தான் ஓடினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப். Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. அவன் அண்ட புடுங்க, ஆகாச புடுங்க. முந்தின நாள் தான் ஸ்பீக்கர் சொல்றாரு, இந்த அசெம்பிளில ஜெஸ்டர் பண்ணாதீங்க, செய்கைகள் பண்ணாதீங்க யார பத்தியும். அதே நேரத்துல அவர் விஜய்க்கு கோ ஹெட் கொடுக்கறாரு அந்த ஜெஸ்டரை பண்றதுக்கு. ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்ஷன். அனந்தி பார்த்தா வானோ, குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, செஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. நீங்க சட்டமன்றமே திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கறது தான் இருக்கு. அதிமுக என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. அதிமுக சிரிக்குது சார். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. சார், தாவேகாவை எதிர்த்து களம் காண்றது அதிமுக தான் சார். இன்னைக்கு என்னடா சொல்ற? எடப்பாடியார் தான் தாவேகாவை எதிர்த்து களம் காண போறாரு. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு யாரு கிட்ட தூக்கி நீங்க தமிழ்நாட்டோட பிரதிநிதி யார் கொடுத்திருக்கீங்க? கர்நாடகாவை சேர்ந்த ஜனநாயகம் படத்தோட ப்ரொடியூசருக்கு கொடுத்திருக்கீங்க. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி மானம் கெட்ட போல மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? அதே வேண்டாம், நானும் கேக்குறேன். அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட ஜோஷியருக்கு நீங்க கவர்மெண்ட் பொசிஷன் கொடுக்குறீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஒரு கேபினட் மினிஸ்ட்ரிக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பை ஒரு படத்தோட ப்ரொடியூசருக்கு எப்படி நீங்க கொடுக்க முடியும்? நீ ஸ்டேஷன் வர வழியில என்ன ராயப்பட்டால இறக்கி விடு. சுமலதால அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். கொஞ்சம் வண்டி விட்டு இறங்க. வண்டியை விட்டு இறங்கு. கவர்மெண்ட் வண்டினா உனக்கு சும்மா இருக்கா? அரசு அதிகாரியோட அரசாங்க வாகனம் இது. அரசாங்க வேலை தவிர சொந்த வேலைக்கு பயன்படுத்த கூட அப்படின்னு சொன்னீங்க சாரு. எது வேணா செய்ய முடியும். இன்னைக்கு இந்த சிறப்பு பிரதிநிதியை போட்டவங்க நாளைக்கு நான் எப்படியும் என் வாழ்க்கையில முதல்வர் ஆவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவை
நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. த்ரீசா கூட துணை முதல்வராக விரைவில் அறிவிப்பு வெளிவரலாம். கான்பிடண்டா இருக்கேன், நல்லதே நடக்கும். நீங்க எல்லாருமே காலையில நியூஸ் பாத்திருப்பீங்க, ஜனநாயகன் மூவி எடுத்தவருக்கு ஜனநாயகத்துல ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. இத பார்த்துட்டு ஒருத்தர் திரிஷாக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இருக்காரு. ஒண்ணுமே இல்ல. பேசுங்க விஜய் சார். நீங்க என்ன பேசியிருக்கணும்? அவர் பேசினாரு. ஏன் பேசியிருக்கணும்? பேசியிருக்கணும். நீங்க அத பத்தி பேசல. ஏன் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க பேசியிருக்கணும். அத நீங்க பேசல. உங்க கட்சிக்காரங்க ஏன் வந்து கேங்கா வந்து 50 பெண்களை வீடியோ எடுத்து அவங்கள வந்து பயமுத்துறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் கிடையாது. அங்க அத்தனை பெண்கள் டெய்லி மன்னிச்சுக்கமா தெரியாம ஆகுது, மர்டர்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் கிடையாது. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? நான் கேக்குறது ரொம்ப சிம்பிள். முதல்வர் பேசும்போது நீங்கள் சட்டசபைக்குள் மக்கள் இருந்தீங்களா? பிரச்சனையை பேசியிருந்தா இருப்பாங்க. மக்கள் பிரச்சனையை பேசாம ஒரு குட்டி ஸ்டோரி பேசினா இருக்க முடியாது. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். அசெம்பிளில விஜய் வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி பேச சொல்லுங்க. பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க. 5 செகண்ட் பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க. பண்ண மாட்டார்ல. ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டெல்லில போய் எந்த லீடருமே பிரஸ் மீட் பண்ணாம நீங்க வந்து இருந்ததே கிடையாது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மேரத்தான் ஓடுறீங்க சரி, அதே நேரத்துல ஆன்டி ட்ரக்ல அன்னைக்கே உங்க மினிஸ்டரோட ஒரு வீடியோ அவ்வளவு வைரல் ஆகுது. ஸ்டார்ட் ட்ரெண்ட், ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸ் விடு. இதுதான் முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு கூறிய அறிவுரை. ஆனா அவரோட அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. இப்படி பொதுவெளியில் போதைப் பொருள் பயன்படுத்தினதுக்கு அமைச்சர் சொல்ற சாக்கு போக்க பாருங்க. பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை குத்திடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ரொம்ப அழகா தெரியுது. ஒரு பவுடர் அவர் வந்து டெபிட் கார்டை வச்சு லைனா போட்டுட்டு இருக்காரு. வழக்கம் கொடுத்திருக்காரு குழந்தைக்கு. நான் டாக்டர் சார். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. கையால எந்த மாத்திரையும் உடைச்சு பவுடர் ஆக்க முடியாது. மொபைல் மேல வச்சு ஒரு மாத்திரையை உங்களால உடைக்க முடியாது சார். இப்படி மாட்டிக்கிட்டீங்க. போதைப் பொருளுக்கு எதிராக மேடையில் முழக்கம் போடுவது ஈஸி. ஆனா தன் அமைச்சரவைக்குள் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க மேல நடவடிக்கை எடுப்பதுதான் உண்மையான ஒழிப்பு. அது சரக்கடிக்கும் சோமு, இவ சுண்டி சோறு சீனு, நல்லா பவுடர் கோடு போட்டு மூக்குருட்டு டீம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.